ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌரிஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாரீலேருந்து எப்படி ஒரு சைடு ஓப்பன் டாப் கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த சாரியில் மேக்ஸி கன்வெர்ட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸில் இருக்குது. பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ சாரியில் மேக்ஸி கன்வெர்ட் பண்ணது போக ரிமைனிங் 2 மீட்டர் கிளாத் இருந்தது. அந்த கிளாத் அப்படியே எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 38 இன்ச்சஸில் செஸ்ட் சைஸ் இருக்க மாதிரி ஒரு டாப் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நார்மலாக ஒரு 2.25 2.5 மீட்டர் கிளாத் தேவைப்படும். ஆனால் சாரின்றனால வித் அதிகமாக இருக்கும் நமக்கு. ஸோ இதில் 2 மீட்டர் கிளாத் இருந்தாலே ஓகே தான். லைனிங்கில் நமக்கு 2.25 மீட்டர் லைனிங் தேவைப்படும். ஸோ நான் இப்போ லைனிங்கை 4 ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன். மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். அதில் கழுத்து அகலம் 2.5 இன்ச்சஸும் ஷோல்டர் 2.5 + 1 இன்ச் 3.5 இன்ச்சும் எடுத்திருக்கேன். கழுத்து அகலம் 2.5 இன்ச், கழுத்து உயரம் 5.5 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கேலப் நெக் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸ்கேலப் பேட்ச் வச்சு ரெடி பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு கழுத்து உயரத்துலேருந்து 5.5 இன்ச் வச்சுமா அதில் பாதியாக மடித்து மார்க் பண்ணிக்கிறேன். அந்த மார்க் பண்ணதில் வெளியே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கீழே முடிகிற இடத்துல இருந்து ஒரு 3/4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு ரவுண்ட் நெக் கொண்டு வரதுக்காக தான். அந்த ஸ்கேலப்பை நம்ம இது மேலே தான் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் இதுக்கு மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரா பண்ணியாச்சு. இதில் இருந்து இந்த லைன் தான் நம்ம கட் பண்ணுற மாதிரி இந்த நெக் லைன் தான் நம்ம கட் பண்ணுவோம். அதில் இருந்து ஆம் ஹோல் லைன் மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆம் ஹோல்லேருந்து ஒரு 1.25 இன்ச்சஸ் எடுத்து கர்வ் வரைஞ்சிட்டேன். இது பேக் சைடு ஆம் ஹோலுக்கு. ஃப்ரண்ட் ஆம் ஹோலுக்காக அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே மார்க் பண்ணி அங்கேருந்து கர்வ் ட்ரா பண்ணிக்கிறேன். இது ஃப்ரண்ட் ஆம் ஹோலுக்கு கட் பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு ஆம் ஹோல் முடிகிற இடத்துல மார்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம். கீழே இடுப்பு சுற்றளவு, சீட் சுற்றளவு, இதெல்லாம் மெஷர்மெண்ட்டும் மார்க் பண்ணிக்கலாம். அதில் இருந்து 1.5 இன்ச் நான் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். செஸ்ட் சைஸ்லேருந்து 1.5 இன்ச்சும், அதே மாதிரி ஹிப் லெவல் இடுப்பு சுற்றளவுலேருந்து 1.5 இன்ச்சும், லாஸ்ட்டாக சீட் சுற்றளவு மார்க் பண்ணியிருக்க இடத்துல 1 இன்ச்சஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிறேன். ஏன்னா அங்கேருந்து நமக்கு ஸ்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஸ்லிட் ரெடி பண்ணுறதுக்காக 1 இன்ச்சஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். கீழே வரைக்கும் 1 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ சீம் அலவன்ஸ் நான் 1.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 2 இன்ச்சஸ் வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக கொடுக்குறோமோ ஃபிட்டிங் நமக்கு நீட்டாக கிடைக்கும். ஸோ நான் இதில் 1.5 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கேலப் பேட்ச் ரெடி பண்ணுறதுக்காக நான் இப்போ லைனிங்லேயே அந்த ஆம் ஹோல் ஸ்கேலப் மார்க் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஆம் ஹோல் ட்ரா பண்ண இடத்துல இருந்து ஒரு 3 இன்ச்சஸ் கீழே மார்க் பண்ணிக்கணும் லைனு. ஸோ ஃப்ரண்ட் ஆம் ஹோல் எடுத்தோம் இல்லையா, அங்கேருந்து கீழே 3 இன்ச்சஸ் இல்லைனா 3.5 இன்ச்சஸ் நமக்கு எவ்வளோ அகலமாக வேணுமோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே 3 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அந்த லைன் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் வரைக்குமே 3 இன்ச்சஸ் கீழே இருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு ஒரு கர்வ் ட்ரா பண்ணுறேன். இதில் தான் நம்ம ஸ்கேலப் வரைய போகிறோம். அதுக்காக அப்படி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கேலப் வரைகிறதுக்கு நீங்கள் பேப்பரில் ஸ்கேலப் மாடல் வரைஞ்சி அதை கட் பண்ணி அது மேலே வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது கேப் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணியே வரைஞ்சிக்கலாம். நான் எப்பயுமே ஸ்கேப் வச்சு தான் ஸ்கேலப் மாடல் வரைவேன். ஸோ அந்த மாதிரி அந்த 1/2 இன்ச்சுக்குள்ளே கரெக்டாக வர மாதிரி வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாடல் நீங்கள் கரெக்டாக அந்த சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சஸ் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சீம் முடிகிற வரைக்கும் ஸ்கேலப்ஸ் வரைஞ்சாலே கரெக்டாக இருக்கும். ஸோ ட்ரா பண்ணி முடித்தாச்சு. இதில் ஸ்கேலப்ஸ் நம்ம கேன்வாஸில் மார்க் பண்ணுறதுக்காக தான் மார்க்கிங்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கட் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணோம் இல்லையா ஒரு ரவுண்ட் நெக் லைன், அதை தான் இப்போ கட் பண்ண போகிறோம். இந்த ஸ்கேலப் லைனுக்கு மேலேயே நம்ம கேன்வாஸ் போட்டு அந்த ஸ்கேலப் லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு ஷோல்டர் லைனு அப்புறம் ஃப்ரண்ட் ஆம் ஹோல் லைன் இது 3யும் மார்க் பண்ணிவிட்டு அந்த கேன்வாஸை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ லைனிங்கில் ஸ்கேலப் ட்ரா பண்ணோம் இல்லையா, அதை மேலே அப்படியே போட்டு ட்ரேஸ் எடுத்து நான் கேன்வாஸில் ஸ்கேலப் லைனு அந்த ஷோல்டர் லைன் ஆம் ஹோல் லைன் 3யும் மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம பார்டர் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்டர் கட் பண்ணும்போது சாரீ கிளாத் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் நம்ம ஜாயின் போடும்போது கரெக்டாக வரும், பார்டர் மட்டும் கரெக்டாக கிடைக்கும். இப்போ லைனிங் ஃபேப்ரிக் அடியில் வச்சு அதுக்கு கீழே பார்டர் இருக்க மாதிரி வச்சுட்டு மேலே நம்ம கேன்வாஸில் வரைஞ்சோம் இல்லையா, அதை வச்சு ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ ஸ்கேலப் ஸ்டிச்சஸ் போடும்போது கொஞ்சம் பொறுமையாக போடணும். ஃபுட்டரை லைட்டாக லிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த கர்வுக்கு கரெக்டாக வர மாதிரி போடணும்.
ஸோ கர்வ் லைனில் வந்து பொறுமையாக ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அந்த ஸ்கேலப் முடிகிற இடத்துல வந்து நம்ம நீடில் வந்து கரெக்டாக இறக்கி ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டிச்சஸ் போட ஆரம்பித்தோம்னா தான் நமக்கு வந்து அந்த ஸ்கேலப்போட ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நம்ம தைச்சிட்டு திருப்பும் போது அந்த ஸ்கேலப்போட ஃபினிஷிங் ஷார்ப்பாக நீட்டாக கிடைக்கும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கீழே வந்து ஒரு கோடு அளவு மட்டும் கேப் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கட் பண்ணும் போது நம்ம போட்ட ஸ்டிச்சஸில் கட் பண்ணிடாத மாதிரி கரெக்டாக பார்த்து கவனமாக கட் பண்ணணும். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஸ்கேலப்ஸ் எண்ட் ஆகிற இடத்துல எட்ஜஸில் வந்து நாச்சஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி நாச்சஸ் போடும்போது தான் நம்மளால் திருப்பும் போது கரெக்டாக திருப்ப முடியும், ஃபினிஷிங் கரெக்டாக கிடைக்கும். இப்போ கிளாத்தை வெளிப்பக்கமாக திருப்பிடலாம். திருப்பும் போது கரெக்டாக அந்த பெண்டில் உள்ள கையை விட்டு வெளியே எடுத்து விடலாம். சப்போஸ் அந்த எட்ஜஸ் கரெக்டாக டேர்ன் ஆகலைன்னா உள்ள நீடில் வச்சு எடுத்து விட்டுடலாம். ஸோ இதை எடுத்ததுக்கப்புறமா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு அயன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்கேலப் மாடல் பர்ஃபெக்டாக கிடச்சிரும். இப்போ நம்ம எக்ஸஸாக இருக்க கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். உள்ள கேன்வாஸில் ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லைனோட கரெக்டாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம 2 பேச்சஸ் ரெடி பண்ணணும். லெஃப்ட் சைடுக்கு ஒன்று, ரைட் சைடு ஒன்று. ஸோ அப்படி ரெடி பண்ணும் போது காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா 2 பேட்சுமே ஒரே சைடு வர மாதிரி பண்ணிடக்கூடாது. நம்ம வந்து அந்த பார்டரில் போட்டு கட் பண்ணும்போது, கேன்வாஸ் போட்டு கட் பண்ணும்போது கரெக்டாக லெஃப்ட் ரைட் பார்த்து கட் பண்ணணும். இல்லைனா சேம் சைடாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இப்போ பேட்ச் ரெடி பண்ணிட்டேன். பேட்ச் அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் நெக்கில் வந்து பைப்பிங் கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்காக வந்து பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி ஒரு 1 இன்ச் கிளாத் எடுத்துகிட்டு உள்ள அந்த பைப்பிங் த்ரெட் வச்சு சிங்கிள் ஃபுட்டர் மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நார்மலாக கொடுக்குற பைப்பிங்கை விட நம்ம த்ரெட் பைப்பிங் கொடுக்கும்போது ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். பைப்பிங் ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்கேலப் பேச்சஸை வந்து 2 சைடு ஷோல்டர்லேயும் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் போட வேண்டியதான். மேலே டாப் ஸ்டிச் போட்டுடணும். மேலே நம்ம வரைஞ்ச நெக் லைனில் இருந்து கீழே இந்த ஆர்ம் ஹோல் சைடு வரைக்கும் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி அந்த ஸ்கேலப் லைன்லேயே ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துடலாம். சைட் ஜாயின்லாம் பண்ணி டாப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வேணும்னா இதோட நிறுத்திக்கலாம், இல்லைனா சென்டரில் பட்டன்ஸ் வைக்கலாம். ஸோ நான் பட்டன்ஸ் யூஸ் பண்ணி ஃபேப்ரிக் பட்டன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பட்டன்ஸ் எப்படி செய்யணும்னு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தனியாக வீடியோ போடுறேன். ஸோ இப்போ நான் 3 பட்டன் ரெடி பண்ணிவிட்டு அந்த நெக்கோட சென்டர் லைன் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் டாப்ஸ் உண்மையாகவே சூப்பராக இருந்தது. ஸ்கேலப் பேட்ச் வச்சு நம்மளோட டாப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட அவுட்புட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ஸ்கேலப் மாடல் யூஸ் பண்ணி சுடி நெக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எப்படி வந்தது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் என்னோடய யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.